ஹலோ! ரம போட்டு அனைவரும் ஆரோக்கியமாக, சந்தோஷமாக, நிம்மதியாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இப்போது சூரிய நாகமா அடுத்த பகுதி பார்ப்போம். அவர் பகவானை விட்டு செல்ல விரும்பாததால் பகவானிடம் விடை பெற்று கிளம்பும்போது அழுதாள். பகவான் அதற்கு, நான் எப்போதும் உன்னுடனே இருக்கிறேன், நீ எங்கு சென்றாலும் நான் எப்போதும் உன்னுடன் இருக்கிறேன் என்று பதிலளித்தார். நாகம்மா பரவசமடைந்து அன்றிலிருந்து எல்லாவற்றிலும் பகவானை கண்டாள். அவள் மகிழ்ச்சியில் நிறைந்தாள். இத்தனை வருடங்களாக துக்கத்தில் வாடிய நாகம்மா இறுதியாக மகிழ்ச்சியையும் பேரின்பத்தையும் அனுபவித்ததை அவளது உறவினர்கள் கூட உணர்ந்தார்கள். பகவானை பிரிந்ததை தாங்க முடியாமல் 3 மாதங்கள் கழிவதற்குள் நாகம்மா அருணாச்சலாவிடம் திரும்பினார். ஆசிரமத்திற்கு அருகில் குடியிருப்புகள் இல்லாததாலும் சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு பெண்கள் ஆசிரமத்தில் தங்குவதற்கு அனுமதி இல்லாததாலும் அவள் ஊரிலேயே தங்க வேண்டியிருந்தது. நல்ல வேளையாக பகவானை முதலில் சேவித்துவிட்டுத்தான் சாப்பிடும் எச்சம்மாள் பக்கத்து வீட்டை வாடகைக்கு எடுக்க முடிந்தது. பகவானிடம் கட்டுப்பாடில்லாமல் பேச எச்சம்மாளால் தூண்டப்பட்ட நாகம்மாவுக்கு இந்த புண்ணிய பெண்ணின் அருகில் வசிப்பது பெரும் சத்சங்கமாக அமைந்தது. உண்மையில் எச்சம்மாள் அவளிடம் குறிப்பாக பகவானிடம் பேசும்போது தன்னை உணர்ந்து கொள்வதைத் தவிர வேறு எதையும் கேட்கக்கூடாது என்று கூறியுள்ளார். ஒரு நாள் அவள் பகவான் முன் சாஷ்டாங்கமாக வணங்கிய பிறகு அவள் நடுங்கும் குரலில், பகவானே, முக்தியடைய எனக்கு உதவுங்கள் என்று வேண்டியுள்ளாள். கருணையின் திருவுருவமான பகவான் அவள் பக்கம் திரும்பி சம்மதமாக தலையை ஆட்டினார். பகவானின் இந்த எதிர்வினை மிகவும் விசித்திரமாக இருந்தது. ஏனெனில் இந்த கேள்விக்கு அவரது வழக்கமான பதில், யாருக்கு முக்தி வேண்டும், யார் இந்த கேள்வியை கேட்பது போன்ற எதிர்கேள்வியாக இருக்கும். இல்லையெனில் வெறும் மௌனம் மட்டும்தான் இருக்கும். இது பற்றி நாகம்மா எச்சம்மாளிடம் கூறியபோது, எச்சம்மாள், என்ன பாக்கியசாலி நீ! பகவான் உனக்கு ஏற்கனவே அபயம் கொடுத்திருக்கிறாரே, பாதுகாப்பு கொடுத்திருக்கிறார். அதற்கு என்ன அர்த்தம் என்று நாகம்மா அவளிடம் கேட்க, இனி நாகம்மாவிற்கு பிறப்பு இறப்பு இருக்காது என்று எச்சம்மாள் விளக்கினாள். பகவான் உன்னை கைப்பற்றிவிட்டார், நீ பயப்பட ஒன்றுமில்லை, அதுவே விடுதலை என்று எச்சம்மாள் கூறினாள். பகவான் தனது கவனத்தை நாகம்மாவின் மீது செலுத்தினார். மேலும் அவள் ஒரு நல்ல மாணவியைப் போல பகவானின் சுய விசாரணையில் போதனையில் மூழ்கினாள். அவள் எப்போதாவது தியானத்தில் ஆழ்ந்தாள். ஆனால் அவள் எண்ணங்களால் திசை திருப்பப்பட்டாள். அவள் சொன்னாள், குறிப்பாக பகவானின் முன் அமர்ந்து கண்களை மூடி தியானம் செய்யும்போது இந்த எண்ணங்கள் என்னை முழுங்கடிக்கும். நான் கண்களை திறக்கும்போது பகவான் தன் கவனத்தை என் மீது செலுத்துவார். அவள் கவிதைகளாக கூறுவது போல், பகவான் என் எண்ணங்களையெல்லாம் என்னிடமிருந்து விலக்கிவிட்டார். நாகம்மா ஒரு திறமையான கவிஞர் மற்றும் திறமையான எழுத்தாளர். அந்த காலத்தில் பெண்கள் பகவானை அணுகி அவருடன் சுதந்திரமாக உரையாடவில்லை என்றாலும் பகவானே அத்தகைய கட்டுப்பாடுகளை விதிக்கவில்லை. நெரிசலான நாட்களில் விஷயங்கள் மிகவும் கடினமாகிவிட்டன. அத்தகைய நாட்களில் நாகம்மா பகவானுக்கு தியானம் சம்பந்தமாக அவ்வப்போது ஏற்படும் சந்தேகங்களுக்கு விளக்கம் கேட்டு ஒரு குறிப்பை அனுப்புவார். பகவான் அவளுக்கு அறிவுரை கூறுவார். இந்த சந்தேகங்களை நீ ஏன் கவனிக்கிறாய்? அவற்றை கவனிப்பதன் மூலம் அவை வலுப்பெறுகின்றன, உள்ளுக்குள் மூழ்கி விடுகின்றன. நாகம்மா தனது கவிதை மொழியில் சொல்வார், பகவான் என்னை பார்த்து என் உள் முயற்சியை மெருகேற்றும் போதெல்லாம் எந்த சஞ்சலமும் இல்லாமல் அதை நிலைப்படுத்தினார்.
வறண்ட நிலத்தில் தண்ணீர் பாய்ந்து மலரும். அப்படித்தான் இருந்தது என் ஆன்மீக வாழ்க்கையும். நன்றி, வணக்கம். அடுத்த பகுதியில் பார்ப்போம். ரமா பூ போட்டு.